சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். காலையில் 7 மணி ஆகியும் எந்திரிக்காத தன்னோட பொண்ணை அம்மா எழுப்புறாங்க. மணி 7 ஆயிடுச்சுமா, எந்திரிமா, ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்கிறா. அந்த பொண்ணு ஹாப்பி நியூ இயரா, ஓஹோ இன்னைக்கு தமிழ் புத்தாண்டா அப்படின்னு சொல்கிறா. என்னது, ஓஹோ தமிழ் புத்தாண்டா, இதே இது இங்கிலீஷ் நியூ இயராக இருந்ததுன்னா வெயிட் பண்ணி 12 மணி எப்பண்டா ஆகும்னு காத்திருந்து 12 மணி கரெக்டாக ஆன உடனே வெடியெல்லாம் போட்டு கேக் வெட்டி எவ்வளோ அமர்க்கலமாக கொண்டாடுறீங்க. இதே இது தமிழ் நியூ இயரை யாராவது அப்படி கொண்டாடுறீங்களா? தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்கிறோம், அதனால் தமிழ் புத்தாண்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே நம்ம தான் மறந்தாச்சே. தமிழ்நாட்டில் உள்ள பொண்ணுங்க எல்லாம் அடுப்படியை விட்டு வெளியில் போய் படித்து பட்டம் வாங்கி பெரிய இடத்துல வெளியூரில் வேலைக்கு போகிறது தப்பில்லை. காலப்போக்கில் நம்ம பழக்க வழக்கத்திலலாம் நம்ம மாற்றிக்கிட்டு மறந்துட்டோம். நம்மலாம் இயற்கையாக விளையிறத இயற்கையான முறையில் மண்ணடுப்புலையும் மண்பானையிலையும் சமைச்சு சாப்பிட்டு இயற்கையாக இணைந்து வாழும்போது நம்ம உடலும் மனமும் நல்லா தான் இருந்தது. சரியான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்காக நமக்கு பணம் வேணும் அப்படின்னு பணம் சம்பாதிக்கிற வழியை தேடி நம்ம வெளியூருக்கு ஆரம்பிக்கிறோம். அதனால் நம்ம தமிழ் பண்பாடையெல்லாம் மறந்து வசதியான வாழ்க்கையை நினச்சி இயற்கையாக நம்ம செஞ்ச வேலையெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்மளை நம்ம மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டோம். துணி துவைக்க வாஷிங் மிஷினு, சமையல் பண்ண கரண்ட் அடுப்பு, குக் பண்ண குக்கரு, வீட்டுக்குள்ளே பைப் கனெக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு வசதியான வாழ்க்கையை வாழ நினைக்கிறது எந்த வித தப்பும் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம ஆற்றுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் துவைச்சி குளித்து இயற்கையான முறையில் சமைச்சி சாப்பிடணும். நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தையும் நம்ம எந்த விதத்துலையும் மறக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் போது தமிழ் பண்பாடை கொஞ்சமாவது ஞாபகத்தில் வச்சு செயல்படணும் அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு சரிம்மா, குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறோமா, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.